வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். மக்கானா கிரேவி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் சட்டனும் செஞ்சிடலாம். இதில் ஆனியனும் கார்லிக்கும் யூஸ் பண்ணல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மக்கானா கிரேவி செய்கிறதுக்கு 2 பேஸ்ட் ரெடி பண்ணணும். முந்திரி ஒரு 10 கவுண்ட் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு 2 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. மக்கானா நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதனால் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் போட்டுடலாம். பேன் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆன உடனே 1 கப் மக்கானா எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆகும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிறதுக்கு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நெய் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல வறுத்த ஸ்மெல் வரும். இது நல்லா வறுத்த உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்க விட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும். அந்த பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பபிள் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் சர்க்கரையும் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு திட்டம் எல்லாம் பார்த்துட்டு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு கொதி வந்திருக்கும். நல்லா இது மாதிரி கொதி வரும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்கும். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 1/4 டீஸ்பூனும் மேத்தியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மக்கானாவையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப லிட் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மக்கானால எசன்ஸ் எல்லாம் இறங்கி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.